லேண்ட் வாங்குறது அப்படின்றது உங்கள் லைஃப்பை மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களோட லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்க. சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா டெவலப்பர்ஸும் ஒரே லொக்கேஷனில் நம்ம மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ 2024 வர ஆகஸ்ட் 17-18 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்ட் தாம்பரம் ஸ்ரீ வாசுதேவ திருமண மாளிகையில் நடக்க போகுதுங்க. என்ட்ரி ஃப்ரீ தான். 17ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் நான் அங்கே இருப்பேன். 18ஆம் தேதி ஈவினிங் நான் அங்கே இருப்பேங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களையும் நேரில் மீட் பண்ணலாம். ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன். எல்லோரும் வாங்க, வீடு வாங்க. வரும்போது ஹெல்மெட் அப்புறம் சீட் பெல்ட் போட்டுட்டு சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எல்லாரும் வந்துடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள்லாம் கால் பண்ணுறீங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் QR கோடை தான். ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட் ஸ்பீக்கருங்க. ஸ்பீக்கர் அண்ட் மொபைல் சார்ஜர். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் பாட்டு போட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே சைடில் ப்ளே ஆகும். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முகமது சதக் இருக்குது, சத்யபாமா இருக்குது, சென்ட் ஜோசப் இருக்குது. கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விப்ரோ இருக்குது, HCL இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது, அசஞ்சர் இருக்குது, டெக் மஹிந்திரா இருக்குது, காக்னிசன்ட் இருக்குது. லிஸ்ட்டு ரொம்ப பெருசாகவே இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் ஸ்பேஷியஸாக எனக்கு வீடு வேணும்னு எதிர்பார்ப்பீங்கல்ல. இந்த கார்டில் நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு புக்கு ஸ்பேஷியஸாக வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபுல்லி ஃபங்க்ஷனாக இருக்கக்கூடிய வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஒரு மிட் ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் அம்யூனிட்டிஸோட செக்யூர்டு கம்யூனிட்டி, கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கணும், UDS வேல்யூவும் அதிகமாக இருக்கணும், நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். பார்த்தீங்களா, எதுக்குள்ளே போகணும்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டேங்க. என்னது இது ஏதோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை OMR சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டியை சுற்றி பார்க்க போகிறோங்க. நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் லைஃப் ஸ்டைல் அம்யூனிட்டிஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசாகரன் செல்லஷூர் அவங்களோட கொலாப் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா காசாகரனில் இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் டிவிஷன். அவங்களோட ப்ராஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இவங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா காசாகரன் ராயலில் இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டிங்க. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை OMR சோழிங்கநல்லூரில் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழிங்கநல்லூர் OMRலேருந்து அந்த மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சைடும் கமர்ஷியல் இருந்தது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீல்கிரி சூப்பர் மார்க்கெட் கூட இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாபாஜி ஸ்கூல் இருக்குது, இன்டர்நேஷனல் வில்லேஜ் ஸ்கூல் இருக்குது, JS குளோபல் அகாடமி இருக்குது, வேலம்மாள் வித்யாலயா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் IT கார்டாக நான் சொல்லவே தேவையில்லை. இங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழிங்கநல்லூர் OMRல இருக்கக்கூடிய இன்ஃபோசிஸ் வந்து 1.7 1.8 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. எல்காட் IT பார்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 2.9லேருந்து 3.1 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விப்ரோ இருக்குது, HCL இருக்குது, டெக் மஹிந்திரா இருக்குது, காக்னிசன்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டு இருக்குது. ஆக்சுவலாக ஃபோர்டு பில்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே ரொம்ப தனித்துவமாக அட்ராக்ஷனாக தெரியும். இந்த மாதிரி பில்டிங் பிடிக்கிற பசங்களாம் அது ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த காசாகரன் செல்லஷூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட் விசிட் கோஆர்டினேட் பண்ணி கொடுக்குறது, உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது, உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது எல்லாமே காசாகரன் செல்லஷூர் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக நீங்கள் ஓனர்கிட்டே பேசி ரேட் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். வீட்டோட ரேட் என்ன அப்படின்றதெல்லாம் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா காசாகரன் ராயல். இது வந்து பார்த்திங்கன்னா 7.25 ஏக்கர்ஸ் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 507 யூனிட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிட் ரைஸ் அப்பார்ட்மெண்ட் தான். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 50+ அம்யூனிட்டிஸ் இருக்குங்க. அம்யூனிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுங்க. உன் பேர் என்ன? கவின். எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? ரமணா வித்யாலயா. எத்தனை ஸ்டாண்டர்ட்? செகண்ட். ஓகே. இப்போ அடுத்து 3rd போகிறீங்களா? இப்போ லீவில் இருக்கீங்களோ? எக்ஸாம்லாம் முடிஞ்சா? இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓ, ஓகே ஓகே ஓகே. என் அக்கா பையன் வயசு. சரி, ஓகே, பாய் சொல்லிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இங்கே நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு 2 BHK 3 BHK 4 BHK பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதே கண்டிஷனில் ஜஸ்ட்டு வந்து ரீசேல் தான். பட் ஓனர் இன்னும் யூஸ் பண்ணாத ப்ராப்பர்ட்டியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃபங்க்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு
கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்லேயே சேல்ஸ்க்கு இருக்குது. அதனால் இது நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் 2 BHKவும் பார்க்க போகிறோம், 4 BHKவும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையே உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த யூனிட் தாங்க. 5th ஃப்ளோரில் இருக்குது. அதோ பாருங்கள், இன்ஃபோசிஸ் தெரியுது பாருங்கள், நம்ம OMR. சொன்னேன் இல்லையா எந்த அளவுக்கு மெயின் லொக்கேஷன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு அன்லாக் இருக்குது. கார்டு வச்சும் நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. ஆக்சுவலாக உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து நம்மளை லிவிங் தான் வரவே இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1170 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. 37% UDS. இது ஒரு நல்ல UDS வேல்யூ. ஒரு மிட் ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் அம்யூனிட்டிஸோட செக்யூர்டு கம்யூனிட்டி, கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கணும், UDS வேல்யூவும் அதிகமாக இருக்கணும், நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த வீடை கண்டிப்பாக வந்து ஹோம் டூர் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டைனிங். இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 2 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொசு வலையோட கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரீசேல் வீடு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா கொசுவில் முதக்கணும் பால்கனிக்கு போட்டிருக்கிறாங்க பாருங்கள். இது வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கொசுவில். இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்னியோடு இருக்குது. கிச்சன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த கிச்சன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. 2 BHK வீட்டில் இப்படி கிச்சனா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோருக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு இருக்கக்கூடிய அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸ்லாப் இருக்குது. ஸ்லாபில் கிரினேட் கொடுத்து அது மேலே ரோக்கோ பிராண்டில் வாஷ் பேஷன் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் இருக்குது. 2-in-1 வால் மிக்ஸ். ஃபேன் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK 2 டாய்லெட். அதே மாதிரி தாங்க, டைல்ஸ் டிசைன் மட்டும்தான் வேறு. இதுக்கு முன்னாடி பார்த்த பாத்ரூமில் பார்த்தோம் இல்லையா ரோக்கோ பிராண்டில், அதே மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 95 lakhs. இன்ட்ரெஸ்டட் பர்சன் இப்போ ஸ்க்ரீனை தெரியுற காசாயிரம் செல்லிஷூருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக நீங்கள் ஓனர்கிட்டயே பேசி ரேட் நெகோஷியபிள் பண்ணிக்க முடியும். வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடாக இருக்குது. அடுத்த யூனிட்டை பார்த்துடலாம். 4 BHK. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 BHKங்க. நார்த் ஃபேஸிங் மெயின் டோர். மெயின் டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வச்சு அன்லாக் பண்ணுற மாதிரி லாக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பின் வச்சும், அதாவது நீங்கள் கார்டு வச்சும் அன்லாக் பண்ணிக்கலாம். வாங்க. இது வந்து நல்ல ஸ்பேஷியஸான யூனிட்டுங்க. நல்ல வெளிச்சமாகவும் இருந்தது. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாயர் ஸ்பேஸ் இருக்குது. நிறைய பேர் ஸ்பேஷியஸாக எனக்கு வீடு வேணும்னு எதிர்பார்ப்பீங்கல்ல. இந்த கார்டில் நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு புக்கு ஸ்பேஷியஸாக வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபுல்லி ஃபங்க்ஷனாக இருக்கக்கூடிய வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஃபாயர் தாண்டி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங். இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 2 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 2062 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், 37% UDS. இது ஒரு நல்ல UDS வேல்யூ இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிறத நான் அதை தான் திருப்பி சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். 4 BHK 4 டாய்லெட் 7th ஃப்ளோரில் இருக்குங்க. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு போடியம் வியூ இருக்குங்க. போடியம்லேயே உங்களுக்கு கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, சீனியர் சிட்டிசன்ஸ் கார்னர் இருக்குது, ஃபவுண்டெயின் இருக்குது. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது. எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னாலும் கீழே கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால தான். இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன். இன்டீரியர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப நல்லாவே வரும். ஏன்னா 3 சைட் ஸ்லாப் இருக்கிறனால சொல்கிறேன். உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் அடிஷ்னலாக நீங்கள் தான் உங்களோட கனவு வீட்டுக்கு பண்ணிக்கணும். கிச்சனோட சேர்த்து சர்வீஸ் கொடுத்துருக்குறாங்க. வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லா போர்ஷனையும் பார்த்துடலாம். வாஷ் பேஷன் இருக்குது, ரோக்கா பிராண்டில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் பேசேஜ், சின்ன ஒரு பேசேஜ் தான். ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா
காமன் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரோக்கா பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் யூனிட்டுங்க. கார்னர் யூனிட் நிறைய பேர் இஷ்டப்பட்டு வாங்குவீங்க, ஏன்னா டபுள் சைட் வென்டிலேஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. சேம் பிராண்ட், அதே பிராண்ட் மெட்டீரியல்ஸ் தான், ரோக்கா பிராண்ட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் மட்டும் டிஃபர் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச பெட்ரூம்ங்க. எதனால் சொல்லுங்கள், நல்ல வெளிச்சமாக இருக்குது பாருங்களேன் இந்த பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைட் வாலில் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி ஒரு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்குறாங்க, வித் கிரில்லோட இருக்குது. இந்த விண்டோவோட ஃப்ளோர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெனைட் கொடுத்துருக்குறாங்க. ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளப் ஹவுஸுங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல். ப்ரைவசி ரீசனுக்காக உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வால் ஏற்றி கட்டியிருக்கிறாங்க, மறைச்சிருக்காங்க. சரிங்களா? க்ளப் ஹவுஸில் உங்களுக்கு கம்யூனிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் முன்னாடி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கராத்தா சென்டரில் ஒரு அண்ணன் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பேசினாங்க அவங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோ கூட காமிக்கிறேன், கராத்தா சொல்லிக் கொடுக்குற மாதிரிலாம். உள்ளே கிளாஸ்லாம் இருக்குது, குழந்தைங்களை நீங்கள் உள்ளே விட்டுக்கலாம், ஃப்ரீயாக விளையாட விடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல சர்க்கிள் அமைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ வந்து மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே அந்த ஃபயர் தாண்டினோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. அட்டாச் பாத் இருக்குது வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில். பார்த்தீங்களா, எதுக்குள்ளே போகணுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டேங்க. என்னது இது ஏதோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா, அது வந்து தேர்ட் பெட்ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பெட்ரூம். இந்த பெட்ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ஏன்னா 2 பெட்ரூமே ஒரே மாதிரி தான். அதனால தான் நான் வந்து பார்த்தோன்னே இதை பார்த்தோமா அதை பார்த்தோமான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆனேன். ஏன்னா பாருங்கள், விண்டோ ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? அதனால தான். உங்களுக்கு இந்த மாதிரியே பெட்ரூம் அட்டாச் பாத்தோட வேணும் அப்படின்னா இந்த பெட்ரூம், இல்லைன்னா பக்கத்து பெட்ரூம் எடுத்துக்கலாம். இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது. டைல்ஸ் டிசைனும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸ்லாபில் கிரனைட் கொடுத்து அதோடு சேர்த்து உங்களுக்கு ரோக்கா பிராண்டில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. 2-in-1 வால் மிக்ஸ் வாஷ் பேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஸ்பீக்கருங்க. ஸ்பீக்கர் அண்ட் மொபைல் சார்ஜர். வெளியில் இழுக்கலாம், இருங்க நான் இதோ இதில் நீங்கள் ஃபோன் எப்படி மவுண்ட் பண்ணிக்கலாம். இருங்க நான் வரேன். இதில் பாட்டு கூட போட்டுட்டு வரேன்னா கேட்டுட்டு இருந்தாங்க, நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் பாட்டு போட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே சைடில் ப்ளே ஆகும். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ப்ளே ஆன வீடியோ கூட காமிக்கிறேன். இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 CR சிஎம்டி அண்ட் ராப்பூர் ப்ராஜெக்ட்டுங்க. இன்ட்ரெஸ்டட் பர்சன் இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற காசாகரன் செல்லேஷூருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 BHKவும் அவைலபிள் இருக்குது. 3 BHKவோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 CRலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காசாகரன் ப்ராஜெக்ட்டில் ஏதாவது வீடு அவைலபிள் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணலாம். உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ். பால்கனியில் கொஞ்ச நேரம் நின்றுக்கலாம், நல்லா காற்று வருது. உள்ளே நடக்கிறதே ஒரு வாக்கிங் போகிற மாதிரி இருக்குங்க. ஓகே பாய். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. எல்லாம் 10ஆம் தேதிக்கு மேலே ஆச்சுல்ல. ஃப்ரெண்ட்லேயே வந்து பஸ் ட்ராப் பண்ணிட்டு போதுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். JS குளோபல் ஸ்கூல் இருக்குது, பாபாஜி வித்யாஸ்ரம் இருக்குது, இன்டர்நேஷ்னல் வில்லேஜ் ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் வித்யாலயா இருக்குது. காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முகமது சதக் இருக்குது, சத்யபாமா இருக்குது, சென்ட் ஜோசப் இருக்குது. கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விப்ரோ இருக்குது, HCL இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது, அசஞ்சர் இருக்குது, டெக் மஹிந்திரா இருக்குது, காங்னிசன்ட் இருக்குது. லிஸ்ட்டு ரொம்ப பெருசாகவே இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக பார்த்துருங்க. டாட்டா, பாய் பாய்.